கோவையில் 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசிடம் இஎஸ்ஐ மருத்துவமனை முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமரை ஆளுநர் ரோசையா, கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் கோவை வரதராஜபுரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைத்தார். விழாவில் உரையாற்றிய அவர், மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையை ஏற்று இஎஸ்ஐ மருத்துவமனை திட்டம் நாட்டில் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களின் நலன்களை காப்பதில் தமது தலைமையிலான மத்திய அரசு எப்போதும் உறுதியோடு இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தில் 4 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 345 இடங்களை அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் 1952ஆம் ஆண்டில் 2 இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் 800க்கும் மேற்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். 23 medical colleges have been approved to increase over 1700 MBBS seats. I am happy to inform that 4 state government medical colleges in Tamil Nadu, at Coimbatore, Kanyakumari, Tirunelveli and Madurai have been approved for upgradation by adding 345 more MBBS seats.